நாட்டில் இருக்கும் இந்தியர் கிராமங்களை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு KPKTயின் கீழ் கொண்டு வந்துள்ள அரசாங்கத்தின் முடிவு வரலாற்று பூர்வமானது என ஸ்ராங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் வர்ணித்துள்ளார். சமூக பொருளியல் அனுகூலங்களை அனுபவிப்பதில் பின்தங்கிய சமூகத்தை அரவணைத்து வலுப்படுத்தும் மடானி அரசாங்கத்தின் முயற்சியை இது பிரதிபலிக்கிறது. காலமாக கண்டு கொள்ளப்படாமல் இருந்ததால் போதிய அடிப்படை வசதியின்மை, மோசமான சாலைகள், சரியான வடிகால் முறை இல்லாததால் வெள்ள பிரச்சினை, ஒன்று கூடல் அல்லது விழா கொண்டாட்டங்களுக்கு மண்டப வசதி இல்லாதது போன்ற அவலங்களை இந்திய கிராமங்கள் எதிர்நோக்கி வந்தன. தற்போது அமைச்சின் நேரடி பார்வையின் கீழ் வந்திருப்பதால் அவற்றுக்கு ஒரு வழியாக விடிவு காலம் பிறந்துள்ளது. இனி அக்கிராமங்களுக்கான அடிப்படை வசதி கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் நில நிர்வாக நடைமுறைகளை மாவட்ட நில அலுவலகங்கள் எளிதாக்கி உதவ வேண்டும். அம்மேம்பாட்டு திட்டங்களின் அமலாக்கங்களை கண்காணித்து கிராம வாழ் மக்கள் நன்மையடைவதை உறுதி செய்யும் தமது கடப்பாட்டையும் டாக்டர் குணராஜ் மறு உறுதிப்படுத்தினார். 47 இந்திய நாடாளுமன்ற, சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்களை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் சந்தித்து பேசிய பிறகு இந்தியர் கிராமங்களை KPKT அமைச்சின் கீழ் கொண்டு வர அமைச்சரவை முடிவு செய்தது.